அரிசி மாவு வந்து உங்களுக்கு விலை ஜாஸ்தியாக இருக்கும். அதனால நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய இந்த ரேஷன் பச்சரிசி கொடுத்து நம்ம மெஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நைஸாக நம்மளுக்கு இருக்கும். இது கூடயே நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கோலப்பொடியும் அப்படியே கலக்கிக்கிறேன். இப்போ அரிசி மாவில் கோலம் போடுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் நம்ம இந்த மாதிரி பச்சரிசி மாவு வாங்கி வச்சு அதில் வந்து நம்ம வெள்ளை கோலப்பொடி கலக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். விற்கக்கூடிய கோலப்பொடி வந்து உங்களுக்கு இவ்வளோ வெள்ளையாக இருக்காது. இப்போ நம்ம இந்த அளவுக்கு எனக்கு இப்போ கோலப்பொடி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான். இதனுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா 1 டம்ளர் கோலப்பொடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3 டம்ளர் பச்சரிசி மாவு சேர்த்திக்கோங்க. அளவு வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். கோலம் போடுறதுக்கு நல்லா வரும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இப்போ லைன்ஸ் வந்து நல்லா வருது பார்த்தீங்களா? இந்த அளவு வந்து உங்களுக்கு இப்போ கரெக்டாக இருக்கும். ரேஷன் பச்சரிசி அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து அரைக்கிறதுக்கு மட்டும்தான் காசு. 1 கிலோவுக்கு 8 ரூபா 10 ரூபா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதில் இப்போ 1 கிலோ அரிசி அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கோலப்பொடி கூட